நண்பர்களே, இப்போ நாம் வந்து பிஎன்எஸ்டி ட்ரீட்மெண்ட்டில் வந்து கட்டங்களாக பார்த்தோம். முதல் கட்டம் என்ன பார்த்தோன்னா ஜிங்குவல் பாயிண்டில் ப்ரெஸ் பண்ணுறது பார்த்தோம். ரெண்டாவது கட்டமாக நாம் பார்த்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து முக்கியமாக பார்த்தது நம்ம 0 பாயிண்ட் ஓப்பனிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம வந்து ஸ்பைனல் கார்டு எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிச்சேன். இப்போ மூன்றாவது கட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கண்ணை சுற்றி ஒரு 7 புள்ளிகள், அந்த 7 புள்ளிகளை நாம் வந்து டியூன் பண்ண போகிறோம். அந்த 7 புள்ளிகள் அதை பார்த்தீங்கன்னா, முதலாவது புள்ளி பார்த்தீங்கன்னா UB1 சொல்லக்கூடிய புள்ளி. இது வந்து UB1 சொல்லக்கூடிய புள்ளி. இங்கே நாம் வந்து இதை வச்செல்லாம் இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது, வேணால் இதை வச்சு பண்ணலாம். ரொம்ப எளிமையான முறை என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம அந்த ரெண்டு வேலை வச்சுட்டு 1 2 3 முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். UB1 அடுத்து அப்படி ஜஸ்ட்டு மேலே UB3 கூட பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பண்ணால் ஒன்றில் கூட பண்ணலாம். அந்த மாதிரி வச்சுட்டு 1 2 3 முடிஞ்சு போச்சு. அதுக்கு அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மிடில் வந்து யாவோ பாயிண்ட் சொல்லுவாங்க. இந்த யோவோ பாயிண்ட்டை பொறுத்தவரை ரொம்ப அற்புதமான புள்ளி. 2 கண்ணோட ஒரே நேரத்தில் பண்ணலாம். இந்த மாதிரி வச்சுக்கிட்டு டக் 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 3 டைம்ஸ். அதுக்கு மேலே உள்ள புள்ளி வந்து GB14. இந்த புள்ளியில் ஒரு ப்ரெஷர் 2 ஒரே நேரத்தில். அடுத்து விழி ஓரத்தில் வந்து ட்ரிபிள் வார்மர் 23. இந்த ஓரத்தில் 2 வார்மர் ட்ரிபிள், இந்த இடத்துல 2 புள்ளிகளையும் ஒரு அழுத்தம் 1 2 3. அப்புறம் இந்த நம்முடைய கண் இமையோட ஓரம் GB3. 2 பக்கமும் கரெக்டாக வச்சுட்டு பண்ணிடணும். அடுத்து பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து இங்கே ST1 வந்து இங்கே வருது. இந்த இடத்துல கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக நம்ம விரலை வச்சு அழுத்த முடியும். அதுக்கு மேலே இந்த முனையை எடுத்துகிட்டு, அல்லது இந்த முனை கூட பண்ணலாம், தப்பு கிடையாது. இங்கே வச்சு 1 2 3, இங்கே அதே மாதிரி 1 2 3 பார்த்து பண்ணணும். கண்ணில் கொத்தி விடாது. இந்த 7 புள்ளிகள் ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த 7 புள்ளிகளை டியூன் பண்ணும்போது அற்புதமான விளைவுகள் ஏற்படும். இந்த புள்ளிகளை டியூன் பண்ண பிறகு அடுத்த கட்டம் என்ன கேட்டிங்கன்னா, ஸ்டீம் டவல்னு சொல்லுவோம். அந்த ஸ்டீம் டவல் என்ன என்பதை நம்ம வந்து அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.